Hello aspirants, I am Akash. I welcome you all to BTH, that is Beyond the Headlines, with which you will get to know what's happening around us with respect to UPSC Prelims 2027. Let's get started. Today's topic for the day என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one is SEO, second one is IPMDA, third one is chipflation, fourth one is FATF, fifth one is lion-tailed Marmot, and last and final one is right to dissent. ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்ன பார்த்தீங்கன்னா சிப்ஃப்ளேஷன். இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எடுத்த ஆர்டிகல் தான். சிப்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் சிப் ஷார்டேஜ் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் சிப்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ஜென்ரல் பிரைஸ் லெவல் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, என்ன ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னா தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷார்டேஜ் இன் சிப்ஸ்னா தான் நம்ம சிப்ஃப்ளேஷன்றதை சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி அப்படின்றவர். இது எதனால் ஷார்டேஜ் ஆச்சு, இதனால ரெப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஏஐ பூம்னால இது ஷார்டேஜ் ஆயிருக்குன்ற சொல்லுவோம். ஒன் மோர் திங் என்னன்னா, இது இந்தியன் ஃபினாமினன் மட்டும் கிடையாது, அக்ராஸ் த குளோப் இதான் நடக்குது. ஸோ சிப்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் காஸ்ட் பை அ ஷார்ப் இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ். அந்த ஷார்ப் இன்க்ரீஸ் ப்ரைஸை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ் ஆஃப் மெமரி சிப்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். நமக்கு எல்லாமே தெரியும், we are in the age of digital. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த செமிகண்டக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம கன்சியூமர் யூஸ் பண்ண எல்லா எலக்ட்ரானிக்ஸும் இது இருக்குன்றப்போ ஆப்வியஸ்லி நமக்கு இந்த விஷயம் நடக்குது. So AI boom has significantly increased demand for advanced memory chips used in data centers. நமக்கு இப்போ AI data centersன்றது ரொம்ப 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 முக்கியம். டேட்டா சென்டர்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு பிளேஸ் வேர் விச் a place where data stores, நம்மளோட டேட்டா எல்லாமே இருக்கு. இப்போ கிளவுடுன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட கிளவுடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவாக இருக்கட்டும், இல்லை ஐக்ளவுடாக இருக்கட்டும், என்னன்னா நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ். அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் இருக்கிறதா நம்ம டேட்டா சென்டர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அட்வான்ஸ்டு மெமரி சிப்ஸ் வேணும். அப்போ அட்வான்ஸ்டு மெமரி சிப்ஸ் வேணுன்றப்போ கம்பெனிஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு சிப்ஸ் கொடுக்கறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மற்ற விஷயத்தெல்லாம் அடிவாங்க, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால தான் இந்த சிப் ஷார்டேஜ் நடக்குது. ஓகே, மேஜர் சிப்ஸ் மேக்கர்ஸ் சச் as சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ் அண்ட் டிஎஸ்எம்சி. சாம்சங் சொன்ன மாதிரி நம்ம சவுத் கொரியான் கம்பெனி. இது இவங்களாம் யாரை ப்ரைவேடைஸ் பண்ணுறாங்கன்னா ஏஐ ரிலேட்டட் செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டெலிவிஷன்ஸ், ஃப்ரிட்ஜ், கண்டிஷனர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சஃபர் ஆகுறாங்க. கிளியர்? இந்த ஷார்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வருது, அதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால மீதி பேர்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா த காஸ்ட் ஆஃப் விச் இந்த ப்ரொடக்ஷன் இன்கர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து தயாரிக்க மொத்தமாக செலவு படுற காஸ்ட் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக மக்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ்னா மக்கள் கிட்ட விற்கிற ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. இவங்கலாம் டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ்வலாக இந்த மெமரி சிப்போட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ லாஸ்ட் இயரையும் இந்த இயரையும் கம்பேர் பண்ணிடுறாங்க, இயர் ஆன் இயர் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதோட யூஸ்வல் ட்ரெண்டை விட யூஸ்வலாக டிமாண்ட் ஆனால் ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதை விட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஏஐ பூம்ன்றதை நம்ம சொல்கிறாங்க. ஓகே, காசஸ் நம்ம சொன்ன மாதிரி ரேபிட் growth ஆஃப் ஏஐ டேட்டா சென்டர்ஸ். நம்ம ஏஐ வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம், ஆம்னிபோட்டண்டாக இருக்குது. டைவர்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் டுவர்ட்ஸ் ஏஐ சிப்ஸ், ஷார்டேஜ் ஆஃப் மெமரி சிப்ஸ், லாங் கெஸ்டேஷன் பீரியட்ஸ். இப்போ நம்ம லாங் கெஸ்டேஷன் என்னன்னா, இப்போ ஜஸ்ட் லைக் தட் நம்ம செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஈஸியாக இது பண்ணிட முடியாது, இல்லை இந்த சிப் மேக்கிங் கம்பெனிஸை டெவலப் பண்ணிட முடியாது. அப்போ இட் வில் டேக் சம் டைம். அதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஓகே, சப்ளை டிமாண்ட் மிஸ் மேட்ச். நமக்கு ஒரு 100 சிப்ஸ் வேணும்னா, நம்ம 100 சிப்ஸ் வேணும்னா நம்மளால 10 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டிமாண்ட் சப்ளைக்கு கேப் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ ஏன் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும்னா, யூஸ்வலாக வந்துட்டு எக்கனாமியில் இப்படிதான் கேட்பாங்க, வாட் ஆர் த கால்சஸ், வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ், அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த டேர்ம் பற்றி கேட்டால் கேட்கலாம். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும், அப்போ டிமாண்ட் இருக்கப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் ரைஸ் ஆகும், ரைசிங் ப்ரைசஸ், தென் ரெடியூஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. அப்போ அஃபோர்டபுளாக இருக்காது. அஃபோர்டபுளானா ஈஸியாக எல்லாராலையும் வாங்க முடியும். இப்போ அம்பானியால் வாங்க முடிகிற விஷயத்தை ஆகாஷாலே வாங்க முடியும். ஸோ அதுதான் அஃபோர்டபிலிட்டின்னு சொல்கிறோம். இன்க்ரீஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ப்ரொமோஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். நமக்கே தெரியும், நம்ம வந்துட்டு வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ பீப்புள் வந்துட்டு இந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் இல்லைனா they will not feel okay with it. ஓகே, ப்ரெஷர் ஆன் மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்றப்போ மேனுஃபேக்சரர்ஸோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸில் ஒரு பிரச்சனை இருக்கும். பொட்டன்ஷியல் ஸ்லோ டவுன் இன் எலக்ட்ரானிக்ஸ் டிமாண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ யூஸ்வலாக ஸ்லோ டவுன் ஆகிடும் எலக்ட்ரானிக்ஸ் டிமாண்ட்லேருந்து. ஓகேவா? இது கூட இன்னொரு லா வந்து அசோசியேட்டாக இருக்கு, மோர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக மோர்ஸ் லானா என்னன்னா,
டெக்னாலஜி டெவலப் ஆக எஃபிஷியண்டான ஒரு சிப்ஸ் வரணும். எஃபிஷியண்டான சிப்ஸ் வந்தால் நமக்கு பீப்புளோட லைஃப் வந்து ஈஸி ஆகும். இதுதான் விஷயம். அப்போ நமக்கு இந்த கன்சூமர் இது சிப்போட காஸ்ட் கம்மியாகணும், சீப்பர் எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இப்போ குட்டியாக நம்ம ஏன்னா டெக்னாலஜி வளர அதை வந்து கன்சைஸாக கொண்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ மினி ஃபோன் அந்த அளவுக்கு வந்துருச்சுல, அதே மாதிரி தான் சிப்ஸ்லையும். அப்போ ஒரு சிப்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக இருந்திருக்கும். இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதை குட்டி அதே மெயின்டைனிங் த சேம் என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ், அந்த விஷயத்தை நம்ம மினியேச்சர் சைஸில் எடுத்துகிட்டு வரது தான் டெக்னாலஜி சொல்லணும். அதே மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆக நமக்கு எஃபிஷியன்டான சிப்ஸ் கிடைக்கணும். சிப்ஸ் கிடைக்குதுன்னா சிப் காஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கணும். தென் சீப்பர் எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கும். இதுதான் யூஸ்வலாக மோஸ்ட்லாக ஃபாலோ பண்ணுறது. ஆனால் அதுக்கு அகைன்ஸ்டா இன் கான்ட்ராஸ்ட் என்ன நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ பூம் நடக்குதுனால டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. தென் ஹை மெமரி சிப் டிமாண்ட் வருது. டிமாண்ட் அதிகமானா சிப் ப்ரைஸ் அதிகமாகுது. சிப் ப்ரைஸ் அதிகமானா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைஸ் அதிகமாகுது. தென் கன்சூமர் இன்ஃப்ளேஷன் நமக்கு வருது. இதுதான் நம்ம இன்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் நோட் என்னன்னா இதோட டெஃபினிஷன் ப்ராசஸ் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. காசஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் பாருங்க. இட் வில் பி மோர் தென் இனஃப். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா PYQ 2026 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு இந்த மாதிரி ரீசெண்டாக எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் நடக்கிற ஒரு ஃபினாமினன் வச்சுட்டு நமக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ வாட்னு தெரிஞ்சா போதும். அப்போ க்ரௌடிங் எஃபெக்ட்னா என்னன்றது கேட்டிருக்காங்க. சிச்சுவேஷன் வேர் கவர்மெண்ட் பாரோயிங் லீட்ஸ் டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் ரெடியூசஸ் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த கவர்மெண்ட் பாரோயிங்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனால பிரைவேட் வில் பி ரெலக்டன்ட் டு இன்வெஸ்ட் இன் அவர் எக்கானமி. ஸோ அதுதான் நம்ம க்ரௌடிங் அவுட் பாலிசி எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு டிசென்ட். இது இண்டோல தான் வந்தது. ஸோ இந்த வந்தே மாதரம் அமெண்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து நமக்கு இது வந்து நியூஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரைட் டு டிசென்ட்னா என்னன்றதை பார்ப்போம். அப்படி இருக்கப்போ இப்போ வந்தே மாதரம்ன்றது நேஷனல் சாங், ஜனகணமனன்றது நேஷனல் ஆந்தம். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2026 இருந்துட்டு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம அந்த சாங் பிளே ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதோ டிஸ்டர்ப் பண்ணதோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இட் இஸ் அஃபென்ஸ். ஓகேவா. ஒன் மோர் திங் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரொவைடட் எல்லா ஸ்டான்சஸும் பாடணும்னு சொல்லல, நேஷனல் சாங்கை பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டான்சஸும் பாட சொல்ல பாடுங்க தான் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க இல்ல பாடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்டான்சஸ்ல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ வந்தே மாதரம்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சஸ் வந்துட்டு நேஷனல் இந்தியாவோட நேச்சுரல் பியூட்டியை பத்தி பேசுறது. இது ரொம்ப ஜென்ரிக்கா தான் இருக்கு. இந்தியா வந்துட்டு இது அது அப்படின்ற மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. லேட்டர் ஸ்டான்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்து காட்ஸை இன்வோக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்தியா இஸ் நோன் ஃபார் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. மெயின்ஸ் கொஸ்டின் கூட பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கப்போ நம்ம அப்போ இந்தியாவில இருந்து இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றப்போ மல்டிபிள் ரிலிஜியன்ஸ்ல இருக்கவங்க இருக்காங்க, ரிலிஜியன்ஸ்ல பிலீஃப் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ when it comes to national songன்றப்போ all are citizens of India. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு ரிலிஜனோட காட்ஸ் மட்டும் நான் இன்வோக் பண்ணுன்னு சொல்றதுனால தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்துட்டு அந்த டைம்லேயே இந்த ஸ்டான்சஸை எடுத்திருப்பாங்க. பட் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து திருப்பி அதை ரீஇன்சிஸ்ட் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ற மாதிரி இருக்கு. ஸோ எங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கூட அசோசியேட் ஆயிருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன்ஸ்ல அதை நம்ம இருக்குன்றத பார்ப்போம். செக்ஷன் 3 நம்ம அதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ப்ராஃபிட் பார்ட்டிசிபேஷன் இன் சச் வர்ஷிப். நம்ம இன்னும் எங்களோட ரிலீஜன்ல இந்த மாதிரி மற்ற ரிலீஜனை நம்ம இன்வோக் பண்ணுன்ற மாதிரி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் இது ஃபர்ஸ்ட் விஷயம். செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் இன்டென்ஷனலி ப்ரிவென்டிங் த சிங்கிங், அப்புறம் காசிங் டிஸ்டர்பன்ஸ் டு அன் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனலாக பாடுறது தடுக்கிறது, இல்லை பாடுறவங்கள டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்ன்றத சொல்றாங்க. 3 years ஃபைன் ஆர் போத். ஃபர்ஸ்ட் விஷயம் 3 years இல்லனா ஃபைன், இல்லனா ரெண்டுமே கூட பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்க்கு 1 year பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அந்த 19(1)ல நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா. அப்போ அந்த 6ல 1A அதுல தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்றத பார்ப்போம். ஆர்டிகல் 19(2) வந்துட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ 19(1)A தான் பார்க்கணும். BCDEF மீதியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க போய் பாருங்க, இல்லை ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போது 19(1) கிளாஸ் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். 19 கிளாஸ் 2ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 கிளாஸ் ஏல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண சொன்னா ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ். நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. செகண்ட் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்துட்டு பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்றப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்றது பயஸ்டா இல்லாம கவர்மெண்ட் பண்ற பிளஸ் அண்ட் மைனஸஸ் சொல்றதுக்கான ஸ்கோப் இருக்கணும். தென் ரைட் டு ரிசீவ் அண்ட் டிசமினேட் இன்ஃபர்மேஷன். ரைட் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி இப்போ எனக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகக்கூடாது, நீங்க தடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் டிசமினேட்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, அந்த ஸ்ப்ரெட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க கர்ப் பண்ணக்கூடாது, ஐ மீன் விஷயத்தை கர்ப் பண்ணக்கூடாதுன்றதும் இதுல இருக்கு.
தென் ரைட் டு பீஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் டிசென்ட். அப்போ நான் டிசென்ட் பண்ணலாம், டிசென்ட் அப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை நான் அதை டினை பண்ணலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பொலிட்டிக்கல் விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக டிசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கவர்ஸ் கமர்ஷியல் ஸ்பீச் அதெல்லாம் கூட இருக்குது. இன்க்ளூட்ஸ் த ரைட் டு ரிமைன் சைலண்ட். இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிமைன் சைலண்ட். நீங்கள் நேஷனல் சாங் பாருங்க, நான் அதை இன்சல்ட் பண்ணல, நான் ஏஞ்சி நிற்பேன், பட் நான் அதை பாடணுன்றதை நீங்கள் சொல்ல முடியாது. இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிமைன் சைலண்ட்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம், பீஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் டிசென்ட், தென் நமக்கு ரைட் டு ரிமைன் சைலண்ட், இந்த ரெண்டுமே இருக்கு. தென் என்கரேஜஸ் ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இந்த இருக்க எல்லா விஷயமே 19(1)A இருக்கு. ஸோ இது எல்லாமே அப்சல்யூட்டான்னு கேட்டால் கிடையாது. அப்சல்யூட்னா என்னன்னா அப்படியே நான் எப்போ வேணா இதை பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குன்னு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டைம்ல நீங்க இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்துல நீங்க பண்ண ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்றது ஓகே. ஆனா நீங்க எதை பேசுறீங்க, எதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு இருக்குல்ல, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஸோ டு கர்ப் தட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டேட் வந்துட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை லா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு இந்த ஆக்ட் மூலியமா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பை லா தான் நம்ம அதை பண்ண முடியும். என்னென்னலாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்னா ஆஸ் அ ஹோல் இந்தியாவை சொல்றோம், கண்ட்ரியை தான் மீன் பண்றோம். ஓகே, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், மற்ற கண்ட்ரிஸ் கூட பிரச்சனை வர மாதிரி எதுவும் பேசக்கூடாது. தென் பப்ளிக் ஆர்டர், டீசென்சி ஆர் மொராலிட்டி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டை வந்துட்டு நம்ம டிஃபேம் பண்ணக்கூடாது. டிஃபமேஷன் அண்ட் இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ், நம்ம வயலன்ஸை இது பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, அடுத்த ஆர்டிகல் இதில் எங்க பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25ன்றது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி என்னோட ரிலீஜன் சென்டிமெண்ட் வந்து மற்ற ரிலீஜனை ப்ரைஸ் பண்ணக்கூடாது, இல்லை அதை நான் ப்ரே பண்ணக்கூடாதுன்னு மாதிரி இருக்குன்னா அப்போ இட் இஸ் மை ரைட்ல. ஸோ அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. protects freedom of conscience. Conscience na மனசாட்சி, which may apply where participation conflicts with sincerely held religious belief. அப்ப என்னோட belief வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்றப்போ கான்ட்ராடிக்டரியா இருக்குன்றது இது ஒரு விஷயம். 25 என்ன சொன்னா, every person has equal right to freedom of conscience and the freedom to profess. அதை நான் ப்ரொஃபஸ் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ப்ராபகேட்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு என்னோட ரைட்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் தான் நமக்கு அகைன்ஸ்ட், ப்ராஹிபிட்டட். மீதி ப்ராபகேட் பண்ணலாம். ஓகே, ஆர்டிகல் 25 இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் இட் இஸ் அவைலபிள் எய்தர் டு சிட்டிசன்ஸா இல்லை ரெண்டு பேருக்குமான்னு கேட்பாங்க. டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு பி நோட் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் நோட் பண்ணிங்க, அந்த செக்ஷன் 3 அந்த ஆக்டை நோட் பண்ணிக்கோங்க. பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் டு பிரைவசி அப்படின்றது ஆர்டிகல் 21 இருக்குன்னு கேட்குறப்போ நமக்கு ரைட் டு டிசென்ட் எதில் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ 19 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணல, அதுலேருந்து சோர்ஸ்லேருந்து பவரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, IPMDAன்னு சொல்லுவோம், Indo-Pacific Maritime Domain Awareness அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு இண்டோல வந்து ஒன் மோர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துக்கு ஒரு தியரி இருக்கு யூபிஎஸ்சியில். என்னன்னா, மெயின்ஸில் ஒரு டாபிக் வருது அப்படின்னா அடுத்த இயர் வந்துட்டு சக்ஸசிவ் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்கள் கூட தேடி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம 2 டாபிக்ஸ் அப்படி எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ Indo-Pacific இது ஃபர்ஸ்ட் எதனால நியூஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் ஹியூமன் எக்ஸிஸ்ட் இந்த வார்ன்றது இருக்க போது. ஸோ Indo-Pacific ரீஜனில் நிறைய மேரிடைம் த்ரெட்ஸ் வருது. வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வரப்போ இந்த ஓஷனை நீ லாக் பண்ணா, நான் இந்த ஹார்பரை நான் லாக் பண்ணுவேன், என்னோட போர்ட்டை நீ அட்டாக் பண்ணா உன்னோட போர்ட் அட்டாக் பண்ணுன்றது இட் இஸ் வெரி காமனாக தான் இருக்கு. பட் இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது, சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர் தான். ஓகே, நீட் டு ப்ரொடெக்ட் அ க்ரூஷியல் குளோபல் ட்ரேட் ஆர்டரி. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ இந்தியா அண்ட் யூஎஸும் வந்துட்டு இதை வந்து உக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சர்ஃப் அண்ட் அன்இன்டரப்டட் மேரிடைம் ட்ரேட், அதுதான் எல்லாருக்கும் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு IPMDA என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்தோம், அதான் மெயின்ஸ் கொஸ்டின். IPMDA bridges the gap between India's sagar and growth for vision and the Quad's collective Indo-Pacific strategy. Make a critical assessment of the statement focusing on IPMDA. டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. இந்த IPMDA வந்துட்டு இந்தியாவோட சாகர்ன்ற மிஷனுக்காகவும் தென் குவாடோட Indo-Pacific ஸ்ட்ராட்டஜிக்கும் பிரிட்ஜ் பண்ணிருக்குன்னு நினைப்போம். ஸோ உங்களோட அசஸ்மெண்ட்டை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ IPMDA பற்றி நம்ம ப்ரிலிம்ஸில் we can expect. ஸோ சிம்பிளாக என்னன்றது மட்டும் பார்த்துவோம். இது வந்து குவாட் லெட் இனிஷியேட்டிவ். குவாட்ன்றது ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன், அதோட இனிஷியேட்டிவ் தான் இது நம்ம சொல்கிறோம். டியூரிங் தி எப்போ லான்ச் பண்ணிருக்கோம், May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குவாட் லீடர் சமிட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க அட் டோக்கியோ. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் டு ட்ராக் டார்க் ஷிப்பிங். டார்க் ஷிப்பிங் வெசல்ஸ்னா என்னன்னா, அந்த வெசல்ஸை ட்ராக் பண்ண முடியாத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அந்த வெசல்ஸை கண்டுபிடிக்கணும். வெசல்ஸ் மீன்ஸ் அந்த ஷிப்ஸை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, வெசல்ஸ் ஆர் ஷிப்ஸ் ஆஃப் ட்ராக்கிங் சிஸ்டம் டு எவேட் டிடெக்ஷன், கண்டுபிடிக்கிறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றது நோஷன். பில்ட் அ ஃபாஸ்டர், பிராடர் அண்ட் மோர் அக்யூரேட் மேரிடைம் செக்யூரிட்டி. அப்போ மேரிடைம் செக்யூரிட்டி தான் இதோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கு. சர்வேலன்ஸ் நெட்வொர்க் அக்ராஸ் Indo-Pacific ரீஜன். ஸோ 3 ரீஜன் சொல்றாங்க. எங்கெங்கெல்லாம் இதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் ஐலண்ட்ஸ், செகண்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தேர்ட் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்த 3 ரீஜன் தான் பிரைமரி ஃபோக்கஸா இருக்கு. ஆஸ் ஐ செட் earlier, அப்ஜெக்டிவ் என்னன்னா மேரிடைம் டொமைன் அவேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி டு கிரிட்டிக்கல் சீ லைன்ஸ். சீ லைன்ஸ்னா ரூட், சீ ரூட்ஸ் த்ரூ விச் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங்ன்றதான் சீ லைன்ஸ்னு சொல்லுவோம். இன் தி
Indo-Pacific region. So technology and training initiative uses advanced tools like commercial satellite radio frequency. இப்போ நம்ம காலேஜ் டைம்ஸ்ல கூட RFID அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இருக்க டேட்டா வச்சு தான் இதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே, நியர் ரியல் டைம்னா அப்போ அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, aims to provide partner countries என்னெல்லாம் கொடுக்கணும்னா maritime intelligence and to protect their exclusive economic zones. exclusive economic zones என்னன்னா நம்மளோட maritime boundaryல நமக்கு sovereignty rights இருக்கும், அதை வச்சு தான் நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ண போறோம். ஸோ அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது இது வந்து ஒரு பெட்டரான சோர்ஸா இருக்குன்றத சொல்றாங்க. யூஎஸ் இந்த ஸ்டார்டிங் டீல் சைன் பண்ணப்ப என்ன பண்ணிருக்காங்க, யூஎஸ் வந்துட்டு அந்த டீலை வந்துட்டு ஐ மீன் சேல் இந்த மேரிடைம் டெக்னாலஜியை சேல் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் என்னென்ன இருக்குன்றத பார்த்துருக்காங்க. ஸோ என்ன அந்த டீல் என்னென்னலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா சி விஷன் சாஃப்ட்வேர் இருக்கு, தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் டீம் இருக்கு, ரிமோட் சாஃப்ட்வேர் அனாலிட்டிக் சப்போர்ட். என்னன்னா டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஸோ யூஎஸ் has decided to give India technological support. ஸோ அது என்னன்றதை மட்டும் பார்ப்போம். ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷன், லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ஸ். அந்த சி விஷன் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா அந்த சி விஷன் சாஃப்ட்வேர் என்னன்னா வரும் அவேர்னஸ் டூல். அதான் சிம்பிளாக சொல்லணும்னா வைட்லி யூஸ் ஃபார் வெசல் ட்ராக்கிங். இப்போ நம்ம பார்த்தோம்ல டார்க் ஷிப்பிங்ன்றலாம், ஸோ அந்த வெசல் ட்ராக்கிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கோஸ்டல் சர்வேலன்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தான். பாயிண்ட்ஸ் டு பின்னோட பார்த்தீங்கன்னா குவாட்லைட் இனிஷியேட்டிவ் தெரிஞ்சா போதும். அதோட அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஜோன்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் ஜோன்ஸ் 3 பார்த்தோம்ல அது, தென் டார்க் ஷிப்பிங்னா என்னன்றது மட்டும் பார்த்தா போதும். ஓகே, சிம்பிளாக ரிப்போர்ட் கொடுத்துட்டு யார் இதை ரிலீஸ் பண்ணான்னு கேட்டாங்க. ஸோ குளோபல் காம்படிட்டிவ் ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணானா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎம்டியை கொடுத்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் கீழே வருன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டைல்டு மர்மோட். இது வந்து டவுன் டு எர்த்லேருந்து எடுத்த டிடினா டவுன் டு எர்த். ஸோ இதை நீங்கள் பார்த்தவொடனே என்ன நினைப்பீங்கன்னா ஸ்குரில் அனில்ஸ்ன்னு நினைப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் அனில்ஸ். ஓகேவா, ஸோ அனில் சாமின்றது கலக்கெல்லாம் சொல்கிறது. கூடிய சீக்கிரம் இந்தியா இஸ் நோன் ஃபார் அனில்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது ஸ்குரில் கிடையாது. ஸோ என்னன்னா நமக்கு வந்துட்டு பில்கிரிமேஜ் சைட்டு அமர்நாத் ஜி யாத்ரானா ஜேர்னி, அந்த காஷ்மீர் ஹில்ஸ் ஐ மீன் காஷ்மீரில் இருக்க அமர்நாத் ஹில்ஸுக்கு போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி லைன் டைல் மர்மோட்டை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ அது பற்றின ஸ்பீஷியஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கோயிலில் போகிறப்போ குரங்குகளில் நிறைய பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பிளேஸ் அசோசியேட் ஆகிருக்க ஒரு ஸ்பீஷியஸ் தான். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த யாத்ரா பற்றிலாம் பார்க்க வேணாம், இந்த ஸ்பீஷியத்தை மட்டும் பார்ப்போம். thousands of பில்கிரிம்ஸ்னா யாருன்னா இந்த ஹோலி சைட்டுக்கு டிராவல் பண்ணுற மக்கள், அவங்க தான் பில்கிரிம்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரெஜைல் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் வேர் லாங் டைல்டு மர்மோட்ஸ் லிவ், அங்கே தான் நமக்கு வாழறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ rodent of high altitude areas of காஷ்மீர் ஹிமாலயா. அப்போ காஷ்மீர் ஹிமாலயாஸ்ல இது இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இட் இஸ் ஆல்சோ known as கோல்டன் மார்மோட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட கோல்டன் ஸ்கின், ஓகே, கோல்டன் அந்த ஃபர் கோட்லாம் அதோட பாடி வந்துட்டு கோல்டன் கலர்ல இருக்குன்றதுனால அது கோல்டன் மார்மோட்னு சொல்றாங்க. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மெம்பர் ஆஃப் ஸ்கியூடிஏ ஃபேமிலி. இந்த அளவுக்கு தேவையில்ல, சும்மா பார்த்துக்கோங்க. வைப்ரண்ட் கோல்டன் ஃபர் ரிலேட்டிவ்லி லாங் டைல், ஸோ வால் இருக்குன்னு சொல்றாங்க. ராபஸ்ட் பாடி அண்ட் கோல்டன் ப்ரௌன் கோட் தட் வேரி அமாங் சப்ஸ்பீஷியஸ். ஸோ கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கும், அது சப்ஸ்பீஷியஸ் பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும்னு சொல்றாங்க. It inhabits alpine meadows. Meadowsனா புல்வெளி. ஓகேவா, so on rocky slopes where its life is closely linked to seasonal availability of vegetation. அப்போ according to the season the availability of vegetation will differ. so அதுதான் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா, சவுத் ஏஷியா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், கசக்ஸ்தான், ஆப்கானிஸ்தான், நிறைய ஸ்தான் கண்ட்ரீஸ்ல இருக்கு. பாகிஸ்தான், சைனா, நார்த் வெஸ்ட் இந்தியா. இந்தியாவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்லையும் இருக்கு. ஸோ நம்ம இந்த சோல் சர்ச் போகல அந்த இடத்துல தான் இருக்குன்றதை சொல்றாங்க. குளோபலி ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தியாவில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பை டயட் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் தான் இருக்குது. நமக்கு ஸ்கூலில் வச்சு கேட்டாங்க ஆல்ரெடி கொஸ்டின். ஸோ நேச்சர் வந்து ஹெர்பிவோரஸ்னு சொல்கிறாங்க. ஆல்பைன் ஹேபிட்டன்ட் ரொம்ப டஃபான கிளைமேட், ஐ மீன் டஃபான ஏரியா. ஸோ அதுலேயே இதால் சஸ்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டயனல் அண்ட் சோஷியல் மெமல். சோஷியல் மெமல்னா என்னன்னா என்ன சொல்றது, சொசைட்டி கூட நல்ல பழகி குரூப்பாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, thrives in challenging alpine habitats. Hibernates from September to April, May. Hibernates during winter season வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதோட பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால சர்வே ஆக முடியும்னு சொல்லிட்டு நமக்கே வந்துட்டு வின்டர் டைமில் நமக்கு பெருசாக பசிக்காது, ஐ மீன் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதே தான் நம்மளும் அதே இதில் தான் வரும். ஸோ ஹைபர்னேஷன் is the state of reduced metabolic activity and lowered body temperature adapted by certain mammals as an adaptation to adverse வின்டர் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். எந்த ஸ்பீஷிஸாக இருந்தாலும் பொறுத்தவரைக்கும் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கணும், அதோட டயட் பேட்டர்ன் படிக்கணும், தென் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் படிக்கணும். ஓகே, ஸோ இது என்ன ஆல்ரெடி இந்த ரோடன்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபினாமினன் ஆஃப் ஹைபர்னேஷன் கேன் பி அப்சர்வ்டு விச் ஆஃப் தி அபை கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்கிறாங்க. பேட்ஸ் ஹைபர்னேஷன் அந்த ஃபினாமினன் இருக்கா, இதோட ஃபீச்சரே வந்து ஹைபர்னேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணுத்துக்குமே ஹைபர்னேஷன் இருக்கும், பேட்ஸ், பியர்ஸ், ரோடன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ வந்துட்டு நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் வந்துட்டு
சைனாக்கு போயிருப்பாரு. ஏன்னா இப்போ வெரி சூன் வந்துட்டு சைனீஸ் பிரசிடென்ட் வந்து இங்க இந்தியா விசிட் பண்றதா இருக்கு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் அதெல்லாம் அவர் போயிருப்பாரு 25th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கு. ஸோ எஸ்சிஓ பத்தி பேசிக்கான விஷயம் அந்த சமிட் வரப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ எஸ்சிஓனா என்ன, மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்றது மட்டும் பார்த்துப்போம். ஓகே, எஸ்ஓ இஸ் தி இன்டர் கவர்மெண்டல் ரீஜனல் ஆர்கனைசேஷன். அது வந்து ரீஜனல் ஆர்கனைசேஷனா ஒரு ரீஜன், சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரீஜனல் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றோம். அபிஷியலி ஃபவுண்டட் இன் 2001 இன் ஷாங்காய், சைனால தான் அதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் எதில் இருக்கும்போது செக்யூரிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் ஏரியாஸாக இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா ஷங்காய் 5ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. அதுல இருந்து தான் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னா யாருன்னா அந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல 6 பேர் இருந்திருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து 6 பேர் இருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. UPSC frequently testing this. டுடே இது இந்த எஸ்சிஓட என்ன சொல்றது இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் வந்துட்டு இந்த எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க. தென் 25% ஆஃப் த குளோபல் GDP, ஆல்மோஸ்ட் 1/4 வந்துட்டு எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. இட் ஷோஸ் ஹவு சிக்னிஃபிகண்ட் திஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறப்போ ரீஜனல் ட்ரஸ்ட் இருக்கணும், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் கோஆபரேஷன் இருக்கணும், எல்லாருமே கோஆபரேஷன் பண்ணணும், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் சப்போர்ட்டிங் த ஃபேர் குளோபல் ஆர்டர். அப்போ ஃபேரான ஒரு குளோபல் ஆர்டர் தான் they are expecting. ஓகே, 3 evils ஆஃப் எஸ்சிஓ. அப்போ எஸ்சிஓ வந்துட்டு எதை ஈவலாக கன்சிடர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா டெரரிசம், செப்பரேட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ இதை தான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு வரும். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் 6 பேர்னு பார்த்தோம். ஆஸ் அ ஹோல் மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதுக்கு நிமோனிக் என்னன்னா புட் பிரிக். ஓகேவா, புட் பிரிக் வந்துட்டு அதுல என்ன விஷயம்னா 2 IK. ஸோ புட் பிரிக் வித் டபுள் IKன்னு வச்சுன்னா 2 I 2 K வரும். அப்போ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாகிஸ்தான், யூ வந்துட்டு உஸ்பெகிஸ்தான், டி வந்துட்டு புட் பிரிக் தானே, டி வந்துட்டு தஜிகிஸ்தான், தென் BRICK பிரிக்னா பியில் வந்துட்டு பெலாரஸ் சொல்றோம், ஆர் வந்து ரஷ்யா, டபுள் ஐ சொன்னோம் ஈரான் அண்ட் இந்தியா, சி வந்துட்டு சைனா, தென் லாஸ்ட் கே வந்துட்டு கிர்கிஸ்தான். ஸோ இதுல குழப்பிக்காதீங்க, ஸ்தான் கண்ட்ரிஸ் நிறைய. ஸ்தான்னா ஒண்ணுமே இல்லை, லேண்ட். ஓகேவா, பாகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஸ்தான் கண்ட்ரிஸ்ல குழப்பிக்காதீங்க. இது மட்டும் வச்சுங்க, புட் பிரிக் வித் டபுள் IK. ஸோ டைம் லைன் பார்த்தோன்னா 1996ல ஷங்காய் 5 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2001ல தான் நம்ம சொன்ன ஷங்காயில தான் SCOன்றது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, முன்னாடி தான் ப்ரீகஸரா ஷாங்காய் 5ன்றதுக்கு 2002ல SCO சார்ட்டர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2003ல அந்த சார்ட்டர் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. 2017ல தான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக மாறி இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி 6 இருந்திருக்கு, +2 இவங்க 8. தென் 2023ல ஈரான் ஜாயின் பண்ணிருக்கு, 2024ல பெலாரஸ் ஜாயின் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் டைம் லைன். ஓகே, பர்மனன்ட் பாடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ செக்ரட்டரியட்டும் ராட்ஸ்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் பர்மனன்ட் பாடிஸாக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியம், பெய்ஜிங் சைனால இருக்குது, இது டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் இருக்கு. அப்போ இவங்க 2 பேர் யாரும் தெரிஞ்சாப்படும். செக்ரட்டரியட்னா என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்ம் ஆஃப் எஸ்சிஓ. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்சிஓ வந்துட்டு இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரிஞ்சா போதும். தென் ராட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் எஃபெக்ட்ஸ் டு காம்பேட் டெரரிசம், செப்பரேட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். அந்த 3 evils பார்த்தோம்ல, அதை காம்பேட் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ராட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ சிம்பிளா தெரிஞ்சிடா போதும். மோஸ்ட்லி மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்ஜெக்டிவ் மட்டும் தான் கேட்பாங்க. PYQல ஆல்ரெடி SCOன்றத மெம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா கேட்டிருக்காங்க பதிலா இந்தியா as a member or not. ஸோ அது மட்டும் தான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தான் படிக்க தேவையில்ல. அப்போ இது 3 பேருமே இந்தியா வந்துட்டு இந்த 3லையுமே மெம்பர் தான். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லையும் சரி, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம்லையும் சரி, SCOலையும் சரி, இந்த 3லையுமே மெம்பர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் 3. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா FATF. இது வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் வந்தது. என்னன்னா அதில் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ரெகுலேட்டரி பாடி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம FATF பற்றி டீட்டெயிலாக படிச்சுவோம். நான் சொன்னேன்ல FATF பற்றி மெயின்ஸில் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஆஸ்பெக்ட்லையும் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ FATFனா என்னன்னா இந்தியா நம்ம அதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்க்கு எலெக்ட் ஆயிருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதனாலையும் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெகுலேட்டரி பாடி டு காம்பேட் illicit ஃபினான்ஸ். illicitனா இல்லீகலான்றதை சொல்லுவோம். மீட்டிங் வித் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் அப்போ தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டாக இந்தியா ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ட் இன்டர் கவர்மெண்டல் பாடி. ஸோ இதுதான் நமக்கு FATFன்னு சொல்கிறோம். தட் டெவலப்ஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் பாலிசிஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அகைன்ஸ்ட் மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங். இதுதான் 2 பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மணி லாண்டரிங், செகண்ட் வந்துட்டு டெரரிஸ்ட் ஃபினான்சிங். டெரரிஸ்ட் ஃபினான்சிங் என்னன்னா நமக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருக்கும், டெரரிஸ்ட்டுக்குலாம் எப்படி காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாக் மணி என்ன பண்ணுறாங்கன்னா டெரரிஸ்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணிட்டு அதை ஒயிட்டாக மாற்றிடுறாங்க. ஸோ இது 2 தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கு. 1989ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டியூரிங் G7 சமிட். G7னா 7 கண்ட்ரீஸ்ல சேர்ந்து ஒரு குரூப்பா இருப்பாங்க, குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ். ஸோ 2 விஷயம் பற்றி பேசிடுவோம். குவாடை பத்தி வீட்டில் போய் படிங்க, G7 பத்தி படிங்க. ஓகே,
இன் பாரிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு மணி லாண்டரிங், இப்போ அந்த டைமில் ஒரு மணி லாண்டரிங் பெரிய இஷ்யூ வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸுக்கு தான் இதை FATF ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2001 தான் டெரரிசம் ஃபினான்சிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு மணி லாண்டரிங் ப்ராசஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, ஹெட் குவார்டர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கு. இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 40 இருக்கு. இப்போ நம்ம SEOல 10 இருக்கிறனால படிச்சிட்டோம், 40 தான் இருக்கப்போ நம்ம படி தேவை. அப்படி இருக்கப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மேஜர் கண்ட்ரிஸ் எதாவது இருக்கான்னு பாருங்க, அண்ட் இந்தியா மெம்பராக இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். மேஜர் கண்ட்ரிஸ் லைக் US, இந்தியா, சைனா, சவுதி அரேபியா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், EUனா யூரோப்பியன் யூனியன், இவங்களாம் மெம்பராக இருக்காங்க. அப்போ இந்தியா இஸ் மெம்பர், இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். US, சைனாவும் மெம்பராக இருக்கு. ஓகேவா? ஸோ 2010 தான் இந்தியா வந்து மெம்பராக இருக்கு. ஓகே, இதை தாண்டி ஒரு 200 ஜூரிஸ்டிக்ஷன் தான் கவர் பண்ணுது. FATF ரெக்கமெண்டேஷன் டு குளோபல் நெட்வொர்க்கை எடுத்துட்டு போறாங்க. FSRB என்னன்னா ரீஜனல் பாடிஸ். ஸோ ரீஜனல் பாடிஸ் மூலியமாகவும் FATF ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமாகவும் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை மெம்பர்ஷிப் மூலியமாகவும் கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா FATF ரெகுலராக ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அவேர்னஸ்க்காக, என்னென்ன ரீசெண்டாக என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க இந்த மணி லாண்டரிங்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவேர்னஸ். இப்போ நமக்கு தெரியுமா ரீசெண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதா FATF வேலை. மணி லாண்டரிங்கும் டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கும் ப்ராலிஃபரேஷனாலும் ஸ்ப்ரெட்டிங் தான், ப்ராலிஃபரேஷன் ஃபினான்சிங் டெக்னிக்ஸ். ஸோ இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் மெம்பர் கண்ட்ரி ஆகிட்டீங்கன்னா அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, மஸ்ட் என்டாஸ் அண்ட் சப்போர்ட் ரீசெண்ட் FATF ரெக்கமெண்டேஷன் அண்ட் கமிட் டு பீங் எவாலுவேட்டட் பை அதர் மெம்பர் கண்ட்ரிஸ். நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கொடுக்கணும். ஓகே, FATF ஹோல்ஸ் கண்ட்ரிஸ் டு அக்கௌண்ட் தட் டு நாட் கம்ப்ளை வித் FATF ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அந்த அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம அக்கௌண்டபிளாக எடுத்துக்கலன்னா actions will be taken. நம்ம கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட்னு சொல்லுவோம். கிரே லிஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிளாக் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம சொல்ல போனோம்னா கிரேல வந்து நேபாள், கண்ட்ரிஸ் லைக் நேபாள்லாம் இருக்காங்க. நமக்கு பிளாக் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்காங்க. ஓகே, பாகிஸ்தான் வந்து அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க பிளாக் அண்ட் கிரேல. ஸோ இப்போ கண்ட்ரி ரிப்பீட்டட்லி ஃபெயில்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் FATF ஸ்டாண்டர்ட்ஸ், அப்போ FATF தான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களை கிரே அண்ட் பிளாக் லிஸ்ட்டில் மாற்றி போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, FATF ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் குளோபல் ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் கவுண்டர் டெரரிசம் ஃபினான்சிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். பைண்டிங் இது கிடையாது, பட் உங்களை நீங்கள் கம்ப்ளை பண்ணால் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. PYK-லையும் 2021 மென்ஷன் ஆயிருக்கு, டேரக்டாக FATF பற்றியே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். India is not a full member of FATF but has partial membership. தப்பு. All members of the UN Security Council except China are members of FATF. அதுவும் தப்பு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், neither one nor two. ஸோ இதோட டாபிக்ஸ் முடிஞ்சது. நம்ம இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ட்ரை டு பாஸ் இட் அண்ட் ஆன்சர் யுவர் செல்ஃப். இல்லை கமெண்ட்ஸில் கூட போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் chipflation நம்ம சொன்ன மாதிரி டேரக்டாக டெஃபினேஷன்ல தான் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் UPSCயில் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிப் பேஸ்ட் கொஸ்டின் தான். இங்கே 2 ஆப்ஷன்ஸில் சிப்ஸை பற்றி வைப்பாங்க. இப்போ இது வந்து மெமரி சிப்ஸ் இருக்குது, இது வந்து அட்வான்ஸ் AI சிப்ஸ்னு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஆன்சர்ஸ் வில் பி இன் தி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இது நமக்கு தெரியும். இன்ஃப்ளேஷன் ஆப்ஷன் இதான் ஆன்சர். இன்ஃப்ளேஷன் காஸ்ட் பை ஷார்ப் ரைஸ் இன் த பிரைசஸ் ஆஃப் மெமரி சிப்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் யூஸ்ட் இன் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து டைரக்ட் சிம்பிள் அண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ரைட் டு டிசென்ட் derives its constitutional basis primary from Article 19(1)(a) which guarantees freedom of speech and expression. கரெக்ட். 19(1) class A-ன்றதான் பார்த்தோம். Reasonable restrictions on the right to dissent can be imposed under Article 19(2). பார்த்தோமா? 19(2)ல தான் reasonable restrictions இருக்கு. என்னென்ன கவனிச்சு, இந்த பப்ளிக் ஆர்டர் பார்த்தோம், சாவர்னிட்டி பார்த்தோம், ஸ்டேட் செக்யூரிட்டி பார்த்தோம். ஸோ இந்த மூணுமே நமக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்கு. சம்டைம்ஸ் இல்லாததை போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து C, both 1 and 2. Next question. IPMDA recently seen in news is an initiative of quadன்றதை பார்த்தோம். ஸோ குவாடை பற்றிட்டு வீட்டில் போய் படிங்க. இந்த அளவில் தான் கேட்பாங்க. லாங் டைல் மார்மோட், இட் இஸ் ராடன் பார்த்தோம், ராடன்ட்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் இன் ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ் ஆன் காஷ்மீர் ஹிமாலயா, அதையும் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இட் இஸ் ஹெர்பி வர்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆல்பைன் இதில் இருக்குன்றதை பார்த்தோம். அடாப்டட் டு ஆல்பைன் ஹேபிடட்ஸ். இட் ஹைபர்னேட்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் டு ஏப்ரல் ஆர் மே, ஹைபர்னேஷன்ன்றதையும் பார்த்தோம். ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, 1 2 3 இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் above is not correctனு கேட்டிருக்காங்க. அப்போ நாட் கரெக்ட்னா எதுவுமே கரெக்ட் இல்லாமல் இல்லை. ஸோ D, none ஆன்சர். SEO பற்றி வந்து SEO was established in 2001 in Shanghai, China. கரெக்ட், அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதை பார்த்தோம். தென் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் SEO. ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக கிடையாது, லேட்டராக தான் ஜாயின் பண்ணாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தோம். சம் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆர் பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட். டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆர் நாட் மெம்பர்ஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இது வந்து 2026 கேட்ட பேட்டர்ன். அப்போ இது 2 கரெக்ட், 2 தப்பு, 2 and 3 தப்பு, 1 மட்டும் தான் கரெக்ட்ன்ற மாதிரி தெரியுது. அப்போ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வருமா? வராது. ஆப்ஷன் ஏவை தூக்கிடலாம். தர் இஸ் நோ கரெக்ட் ஸ்டேட்மெண்டா? ஆப்ஷன் B தூக்கிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, there are 2 correct statements that include statement 3. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 3ன்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் C-யும் தப்பு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு D, there is only one correct statement. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு கொஞ்சம் அக்ளைமடைஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. தென் FATF was established in 1989 during G7 summit in Paris. நம்ம பார்த்தோம். India became a full member of FATF in 2010. அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? FATF is a treaty based international organization with permanent secretariat and legally binding enforcement powers. Treaty based international organization கிடையாது. Independent intergovernmental bodyன்றத பார்த்தோம். ஒன் மோர் திங் என்ன, லீகலி பைண்டிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ் இருக்கா? ஸோ அதுவும் கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே we are left out with option A 1 and 2 only. So answer is A 1 and 2 only. So with this we have come to the end of this session. If you are having any doubts, kindly post it in the comment section. நன்றி, மகிழ்ச்சி.